காலையிலேருந்து சாப்பிடாம ஃப்ரெஷ் ஆகாமல் ரெஸ்ட் ரூம் போகாமல் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸாக ட்ரை பண்ணுறோம். 5 to 5:30 ரீச் ஆகிட்டோம். 9:30 வரைக்கும் நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். டைரெக்டாக உள்ளே போகிறோம். வாங்க சார் சொல்லுங்கள் சார்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் வேணுமா சார்? ஓகே, என்ன பர்பஸ் சார் வந்திருக்கீங்க? இதுமாரி ரூம் கேட்குறவங்க வந்து பர்பஸ் கேட்க மாட்டாங்க. வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க கேட்பாங்க. என்ன பர்பஸ்ன்னு கேட்கவே மாட்டாங்க. புதுசாக இருந்துச்சு. சரி, அதுவும் நாங்கள் உண்மையாக எங்களுக்கு திங்க் பண்ணல. ரூமில் கூடவா இவங்களுடைய வேலையை காட்ட போகிறாங்கன்னு நினச்சோம். ரூம் எங்களுக்குன்னா பிளாக் பண்ணிட்டா நாங்கள் இங்கே கூட பத்துப்போம். மாநாட்டாண்டு கூட ஒரு பேசிக்கான நாங்கள் பசங்க, ஒரு லேடிஸ் வருவாங்க, யாரோ ஆசைப்பட்டு வந்துடுறாங்க, மதுரை தானே ரூம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து இங்கே பத்துப்பாங்களா? தண்ணி கூட தருவாங்களா தெரில. அங்கே இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, சாப்பாடு இந்த டிராஃபிக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் பக்கத்தில் ஏதோ ஹோட்டல் போட்டிருக்காங்கப்பா, ரெசிடென்சி போட்டிருக்கு, நம்பி போகிறோம். என்ன பண்ணோம்? அவங்களும் சக மனுஷனாக வந்து தரணும். இதை வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறது வந்து ரைட்டாக தெரில. நீங்கள் நியூஸ் சேனலில் இதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? இது பப்ளிக்கில் ஒரு நல்லது பண்ணதுக்கு வந்தால் இவ்வளோ பேர் தடுப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது.